ஆமாம் பாண்டி, நீ என்ன திடீர்னு காணாமல் போன மாதிரி போயிட்ட? நீ ஊருக்கு வந்தே ஒரு 3 வருஷம் இருக்குமா? என்ன இப்படி சொல்கிற? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், பையன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கான், துணைக்கு போகிறேன்ட்டு. அது சொன்னப்பா, அதுக்கப்புறம் ஊர் பக்கமே ஆளை காணுமே. ஆமாம் முருகேசா, உனக்கு தெரியாதா? வியாபாரம்னா சும்மாவா? அது அங்கே செட் பண்ணி கொடுக்கவே எத்தனை நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஆமாம், ஆரம்பிக்கும் போது வெறும் டீ கடை தான் சொன்னேன், ஏதோ பேக்கரி அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தேன். ஆமாம், அதெல்லாம் அடுத்தடுத்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனால் நல்லா பிளான் பண்ணியிருந்தான்ப்பா பையன். என் பையனும் ஃப்ரெண்டும் தான் எல்லாத்தையும் பண்ணாங்க, நான் சும்மா சப்போர்ட்டு தான். எனக்கு சில நேரத்தில் சிரிப்பு வரும் முருகேசா. ஏன்? அவன் படிக்கிற காலத்தில் ஒழுங்கா படிடா, இல்லைனா என்ன மாதிரி நீயும் டீ கிளாஸ் தான் கலவணும்னு திட்டுவேன் என்று பாண்டி கூற இருவரும் சிரித்தனர். அடுத்த சில வினாடிகள் இருவரும் எதுவும் பேசாமல் ஜூஸை குடித்து முடித்தாங்க. திடீரென்று முருகேசன் பேசத் தொடங்கினார். 2021 டிசம்பர் மாதம். ரொம்ப நாள் கழித்து வேலைக்கு போனேன். வினோத் சொன்னா, அப்பா இனிமேல் நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது, சும்மா டிவியும் ஃபோனையும் பார்த்துட்டு உட்காருங்க அப்படின்னா. எவ்வளோ நாள் தான் வேலையை பார்க்காம வீட்டில் உட்காந்துருக்குது? அதனால் நானும் அப்பப்போ புரோட்டா போட போவேன், ஏதாவது ஒரு கடைக்கு போவேன். அன்னைக்கு காலையில் அப்போ தான் வேலையை ஆரம்பித்தேன். மருமகிட்ட இருந்தான் ஃபோன் வந்துச்சு. பொதுவாக வினோத் தான் பேசுவான். இந்த வாட்டி மீனா ரொம்ப கலங்கி போன குரலில் பேசினான். முதல்ல என்னென்னமோ சொன்னான், ஒன்றும் புரியல. என்னம்மா சொல்கிற, நேரடியாக சொல்லுன்னு சொன்னேன். வினோத் கோமாவில் இருக்கான், 2 நாள் ஆச்சுன்னு சொன்னான் என்று கூறும்போதே முருகேசனின் குரல் உடைந்தது. முருகேசா, அந்த சண்டைக்கு பிறகு நீயும் வினோத்தும் பேசவே இல்லையா என்று ஆச்சரியமாக கேட்டார் பாண்டி. இன்னைக்கு வர பேசலை, இனியும் பேசுவானான்னு தெரியல. எல்லாம் சரியாரும் நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்கிறாரு டாக்டர். நான் பிறந்ததுலேருந்தே பல விஷயங்களை நம்பி தான் ஏமாந்துருக்கேன். எங்களை விட்டுட்டு போன எங்கள் அப்பா திரும்பி வருவார்னு நம்பினேன், வரவே இல்லை. எங்களை கஷ்டப்பட்டு ஆளாக்கன்னு எங்கள் அம்மா எங்கள் கூட ரொம்ப நாள் இருப்பாங்கன்னு நம்பினேன், அவங்களும் சீக்கிரம் போயிட்டாங்க. கடைசி வரை என் கூடவே இருப்பான்னு நம்பினவளும் பிள்ளைங்க கல்யாணத்தை கூட பார்க்காம போய் சேர்ந்துட்டா. இனி என்னால் எந்த ஏமாற்றத்தையும் ஏற்றுக்க முடியாது, அதனால் எதையும் நம்புறதில்லை. இது நடந்துடும் அது நடந்துருங்கிற நம்பிக்கையே இல்லை.